சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராஃபிட் கமிஷனுக்கும் பெண்டிங் கேஷுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக சலூனுக்கு வரீங்க, வந்து சர்வீஸ் எடுத்துக்கிறீங்க. வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து சர்வீஸ் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து லாபத்தை நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க? இப்போ 2000 ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்களா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 2000 ரெண்டாக பிரிக்கணும். ஆமாம். எவ்வளோ வருது? 1000 ரூபாய். 1000 ரூபாய் வருதா? இந்த 1000 ரூபாய்க்கு 10%. 1000 ரூபாய்க்கு 10% பண்ணால் எவ்வளோ வருது? 100 ரூபாய். 100 ரூபாய் வருதா? ஆமாம். இப்போ இந்த 100 ரூபாய் நம்ம ப்ராஃபிட்டில் போடுவோமா? இல்லை, போட மாட்டோம். எதனாலன்னா, இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1200 வருதுல்ல, அதனால் வந்து அதுக்கு வந்து பாதி காசை போட்டுருவோம். மீதி தான் வந்து ப்ராஃபிட்டில் வரும். அப்போ 100 ரூபாயில் 50 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் வரும், 50 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போட்டுருவோம். சரி. இப்போ ப்ராஃபிட் கமிஷனில் 50 ரூபாவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அந்த 50 ரூபா வந்து. இப்போ பெண்டிங் கேஸில் எதுனா மாறுதா? இல்லை, மாறல. ஏன்னா அங்கே வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வந்து இங்கே எதுவுமே ஆகாது. இப்போ செகண்ட் டைம் வராங்க. இப்போ வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. 500 ரூபாய்க்கு அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம்? நம்ம அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து லாபத்தை நம்ம ரெண்டா பிரிப்போம். ஆமாம், 500 ரூபாய் வந்து ரெண்டா பிரிப்போம். 250 ரூபா வரும். 250க்கு 10% போடுவோம். கணக்கு போட்டால் 25 ரூபா. 25 ரூபா தான் அவங்களோட லாபம். ஆமாம். இப்போ இந்த லாபத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 13 12 பிரிச்சுக்கிட்டு 13 ரூபா வந்து இங்கே போட்டுருவோம். ஆமாம், ப்ராஃபிட்டில் வந்து போட்டுருவோம். ப்ராஃபிட்டில் போட்டுருவோம். ப்ளஸ் 13 12 ரூபாய் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ இங்கே இவங்க ப்ராஃபிட் கமிஷன் வந்து எவ்வளோ கிடைச்சிது? 25 ரூபா கிடைச்சிதா? ஆமாம். இந்த 25 ரூபாய்க்கு வந்துட்டு இப்போ பொருளும் கிடைக்கும். அந்த பொருள் வந்து எப்படின்னா, இப்போ 25 ரூபா வந்து இங்கே ப்ராஃபிட் காசு வந்து இப்போ பிரித்து போட்டாச்சு. இங்கே 13 இங்கே 12ன்ட்டு. இப்போ இந்த 25 ரூபாய் வந்து நம்ம என்ன பண்ணோம்? பிரித்து போட்டோமா? ஆமாம். இது வந்து லாபம். இப்போ இந்த 25 ரூபாய்க்கு வந்து பொருள் கிடைக்கும் அவங்களுக்கு. செகண்ட் டைம் வரும்போது வந்து பொருள் கிடைக்கும். அதே 10% தான் பொருளுக்கும் நம்ம அதே 10% தான் கணக்கு பண்ணுவோம். அப்போ 25 ரூபா வருதா? ஆமாம். இந்த 25 ரூபா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் இங்கே வந்து மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம மொத்தமாகவே எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 25. இப்போ 25 மைனஸ் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து எவ்வளோ வருது? இப்போ அந்த 50 ரூபாவையும் 13 ரூபாவையும் நீங்கள் வந்து கூட்டிக்க போகிறீங்க, அப்படி தானே? ஆமாம். கூட்டினா எவ்வளோ வருது? 63 வருதா? 63 ரூபா வருது. இப்போ இந்த 63லேருந்து 25 வந்து மைனஸ் பண்ணிடுவோம். சரி, 63 ரூபாயிலேருந்து இந்த 25 ரூபாவை வந்து மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணியாச்சா? கழிச்சு அப்போது எவ்வளோ வருது மீதி? 63ல் 25 போனால் 63ல் 25 ரூபாய் மைனஸ் பண்ணால் 38 ரூபா வருதா? 38. ஓகேவா? சரி. இப்போ இங்கே மைனஸ் பண்ண 25 ரூபா எங்கே வரும்னா பெண்டிங் வந்துடும். பெண்டிங் கேஷ்க்கு கொண்டு வந்துடுறீங்க. இப்போ லாஸ்ட்டாக வரும்போது இங்கே வந்து எதுவுமே மாறல. ஆமாம், 0வாக தான் இருக்குது. இப்போ செகண்ட் டைம் வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, அது வந்துட்டு அங்கே 25 ரூபா மைனஸ் பண்ணுறோன்னா அந்த 25 ரூபா வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? வந்துருச்சா? வந்துச்சு. இப்போ வந்து இதை மைனஸ் பண்ணியாச்சா? இதெல்லாம் வந்து எடுத்துடலாம். 38 மட்டும் வச்சுக்கலாம். 63 ரூபா இருந்தது. நம்ம என்ன பண்ணோம்? 25 ரூபா மைனஸ் பண்ணோம்.
அப்போ பேலன்ஸ் 38 இங்கே தான் இருக்குது. 38 ரூபா வந்துருச்சு. அந்த மைனஸ் பண்ண 25 ரூபா வந்து இங்கே பெண்டிங் வந்துருச்சா? ஆமாம். இப்போ வந்து உங்கள் பொருள் வாங்கலாம்னா இப்போ வந்து வாங்க முடியாது. ஏன்? எதனாலன்னா இதில் வந்து மினிமம் 50 ரூபா வந்ததுக்கப்புறம் தான் வந்து பொருள் வாங்கிக்க முடியும். ஓ சரி சரி. அப்போ வந்துட்டு 25 ரூபா தான் இருக்குது. ஆமாம். அதனால் வந்துட்டு இது வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த வாட்டியாக வந்து பொருள் வாங்க முடியாது. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க சர்வீஸ் பண்ண வராங்க. இப்போ அந்த 1000 ரூபாய்க்கு வந்து கணக்கு சொல்லிடுறீங்களா? சர்வீஸ் பண்ண வராங்க. இது வந்து 3ஆவது தடவை சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம 2000 ரூபாய்க்கு வந்து பார்த்தோம், அதுக்கடுத்து 500 ரூபாவது பார்த்தோம். இது இப்போ வந்து பார்க்குறது வந்து 3ஆவது தடவை நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் எடுக்க வரீங்க சரிங்களா? இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதும் ப்ராஃபிட் தான் ஆட் ஆயிருக்கு, செகண்ட் டைம் வரும்போது ப்ராஃபிட் தான் ஆட் ஆயிருக்கு, பொருள் வந்து கிடைக்கல. எதனாலனா அந்த காசு வந்து அவங்களுக்கு வந்து சேரல, பொருள் வாங்குறதுக்குள்ள காசு. இப்போ பெண்டிங் கிளாஸ்ல வந்து மினிமம் வந்து எவ்வளோ இருக்கணும்? பெண்டிங்ல வந்து மினிமம் 50 ரூபா வரணும். 50 ரூபா வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வேணும்னா அந்த 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கலாம். எனக்கு வேண்டாம் நான் வந்து சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொன்னா அவங்க எவ்வளோ வேணா சேர்த்துக்கலாம். 500 ரூபாயும் சேர்த்துக்கலாம், 1000 ரூபாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை வந்து வாங்கிக்கலாம். சரி, இப்போ வந்து பொருள் வாங்குறாங்கன்னா இப்போ அதுக்கு தனி பர்சன்ட், நம்ம வந்து சலூன்ல வந்து ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி பர்சன்ட் வந்து வச்சிருக்கீங்க. இப்போ சர்வீஸ்க்கு வந்து 10% வரும். ஆமா. பொருளுக்குன்னு வந்து பார்க்கும்போது வந்து அது 5% தான் வரும். அதே மாதிரி மைனஸ் பண்றதும் அந்த 5% தான் வரும். அதான் அந்த எப்படி ஆட் பண்றோமோ அதே மாதிரி தான் அந்த பொருளுக்குள்ள பர்சன்டேஜ் வந்து மைனஸும் பண்ணுவோம். 5 இதுல 10% போடுறோம், 10% மைனஸ் பண்றோமா? ஆமா. பொருள் வாங்கும்போது 5% ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் 5% மைனஸும் பண்ணிக்குவோம். ஓகே சரி சரி. இப்போ 3ஆவது வாட்டி வராங்க. இப்போ வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அப்போ ஃபஸ்ட்டு 2ஆக பிரிக்கணும். ஆமாம். 500 ரூபாய் வருது. 500 ரூபாய்க்கு 10% போடுவோம், 50 ரூபாய் வருது. இப்போ 50 ரூபாயில என்ன ஆகுது? 25 ரூபா தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் கமிஷனில் போடுவீங்க. அதே மாதிரி ஆட் பண்ணுவீங்க. ஆமாம். 25 ரூபாவை 38 ரூபாவோட 25 ரூபாவை வந்து கூட்டி போட போகிறீங்க, அப்படிதானே? 38 + 25. மீதி 25 ரூபா எங்கே போகுது? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துடுவாங்க. இப்போ இந்த 1200 ரூபா வர வரைக்கும் இது எல்லாம் இங்கே சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓ சரி சரி. அந்த 1200 ரூபா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அது மொத்தமாக அங்கேயே வந்துடும். அந்த 1200 ரூபா வர வரைக்கும் தான் இதை நீங்கள் பிரித்து இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுப்பீங்க. இதை 1000 ரூபாய் வந்து அவங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அவங்களுக்கு வர லாபத்துலேருந்தே எடுத்து இங்கே வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம், சேவிங்ஸ் மாதிரி. இப்போ இங்கே 25 ரூபா போட்டாச்சு, இங்கே 25 ரூபா போட்டாச்சா? இப்போ வந்துட்டு அவங்களுக்கு பொருள் எவ்வளோ கொடுக்கணும்? இங்கே 50 ரூபா வந்தது லாபம், அதை வந்து 2ஆக பிரித்து போட்டுட்டோம். ஆனால் பொருள் வந்து 50 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். சரி சரி. அப்போது இப்போ இந்த 50 ரூபாய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். 50 ரூபாய் ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2ஐ கூட்டிக்கலாம். 38 + 25, 38 + 25 ஆட் பண்ணால் 63 ரூபா வருதா? ஆமாம். அதை நம்ம கீழே போட்டுக்கலாம். இப்போ பண்ணுங்க. இல்லை கீழே 63. இதில் எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 50 ரூபா வந்து மைனஸ் பண்ணணும். 50 வந்து மைனஸ் பண்ணணும். இல்லை மைனஸ் வந்து அந்த அந்த இது ப்ளஸ் பண்ணுங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வருது? இங்கே வந்து ப்ராஃபிட்டில் இப்போ எவ்வளோ இருக்குது? 13 ரூபா தான். 13 ரூபா இருக்குது. இப்போ இந்த 50 ரூபா மைனஸ் பண்ணியிருக்கோமா? அந்த மைனஸ் வந்து என்ன பண்ணணும்? நம்ம பெண்டிங் கேஸை வந்து ஆட் பண்ணிடணும். லாஸ்ட் டைம் ஒரு 25 ஆட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு 50 ரூபா ஆட் பண்ணணும். ஒரு 50 ரூபா ஆட் ஆகிருக்கு. அப்படியே மொத்தமாக போட்டுருங்க. 50 இப்போ 50 போட்டுருக்கேன், அது 2 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் டைம் ஒரு 25, இப்போ வந்து 50. மொத்தம் டோட்டலாக 75 ரூபாய். 75 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து பெண்டிங் கேஷ்ல இருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 25 தான் இருந்தது, அதனால் பொருள் வாங்க முடியல. இப்போ வந்துட்டு 75 இருக்கு. ஆமாம். இப்போ அவங்க வேணும்னா அந்த 75 ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்கிக்கலாம். ஓ சரி. இல்லை எனக்கு இப்போதைக்கு எதுவும் பொருள் தேவையில்லை, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இது அப்படியே இருக்கும். அடுத்த வாட்டி வந்துட்டு அவன் வேணும்னா திருப்பியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா அப்போ வந்து பொருள் எடுக்கிற மாதிரி இருந்தால் வந்து பொருள் எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளியராக இருக்கா? அப்போ இப்போ ஓரளவுக்கு எனக்கு கிளியராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ.
ஓகே சொந்தங்களே, பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோலையும் இன்னொரு பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.